ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பாம்பே சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பாம்பே சட்னி, பேசன் சட்னி, தென் வந்து கடலை மாவு குருமா நம்ம ஏரியாலலாம் சொல்லுவாங்க. இது பூரிக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக போட போகிறேன். அந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடும். மசிக்கிற அளவுக்கு வேகணும். அதனால் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அது தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கைகளால் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சோ கைகளாலேயும் நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஆயில் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். இதுதான் இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே. நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப அப்பப்போ வாயில் தட்டுப்படுறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொரியட்டும். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு வெள்ளை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 4-5 பல் பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பெரிய வெங்காயம் 2 நீளவாக்கில் கட் பண்ணி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டே செய்யுங்க, இல்லைன்னா கருகிடும். நம்ம போட்ட வெள்ளை பூண்டு, சோம்பு எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக மாறணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு மாறினா போதும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் அது கண்ணாடி பதத்துக்கு வர்றதுக்கு. கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கூடவே 5 பச்சை மிளகா வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். நீளவாக்கில் வெட்டியிருக்கேன். இது வந்து காரம் கம்மியான மிளகா, அதனால் 5 ஆட் பண்ணுறேன். உங்கள் மிளகா காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 ஆட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை 4-5 பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ரஃப்பாக இப்படி 2 கலர் கறி விட்டிங்கனாலே போதும். அப்படியே முழுசாக இருக்கணும் தக்காளி, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மசியணுங்கிற அவசியம் இல்லை. டேஸ்ட்டு மாறிடும், கலரும் மாறிடும். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் வதங்காமல் பச்சையாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம வதக்கினா போதும். இப்போ நான் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுட்டு தான் ரெசிபி செய்யவே ஆரம்பித்தேன். சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் இல்லைனா 5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுவே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்பூனில் நான் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் 4ஓ 5ஓ எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி லம்ஸ் இல்லாமல் கரைச்சி ஊற்றிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும், கெட்டி கெட்டியாக ஆயிரும். அதே கப்பில் 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. எதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். கடலை மாவுடைய பச்சை வாசம் போகும். நீங்கள் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசம் வந்து போகாது. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும் கடல மாவு. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன் கலருக்காக. ஆல்ரெடி எல்லோயிஷாக தான் இருக்குது, இருந்தாலும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குருமா பார்க்குறதுக்கு. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே லைட்டாக அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விட்ட உடனேயே கைவிடாமல் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நுரையாக வரும் சுற்றியும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அவ்வளோ கெட்டியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம். நல்ல கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, கலக்கி விட்டு இருந்தீங்கன்னா கெட்டியாகிடும். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி உருளைக்கிழங்குக்கு நம்ம உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்க. அதை விட்டுட்டு இப்போ நம்ம குருமா கலவா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாகவும் மசிக்க வேணாம், 1க்கு 2 மசிச்சு விட்டிங்கன்னா போதும். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
குருமா இப்போ வந்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இது நல்லா கொதித்து நுரக்கட்டி வரணும். இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை, நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நுரக்கட்டி வர ஆரம்பிக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது, நல்லா கெட்டியாகணும். பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு குருமா. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கேன். இன்னும் கெட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கெட்டியாக மாறிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான பாம்பே சட்னி கடலை மாவு குருமா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நம்ம சீக்கிரமே 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பூரிக்காக தான் இந்த சைடிஷ் செஞ்சேன். இது நீங்கள் சப்பாத்தியை விட பூரிக்கு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பூரி இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.